ஹாய் கைஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர்கள் சேனல். நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் பிடிச்ச முக்கியமாக 90s கிட்ஸோட ஃபேவரட்டான தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் 90ஸில் இருக்கிறவங்க 80ஸில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அதோடைய ஸ்நாக்ஸே நமக்கு தேன் மிட்டாய் தான். இந்த தேன் மிட்டாயை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நமக்கு இது எதுவும் தேவையில்லை. நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறப்போ அந்த மாவை எடுத்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குறிஞ்சி மலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாகு காய்ச்சணும். ஃபஸ்ட்டு தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு 1 டம்ளர் ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். அதே 1 டம்ளருக்கு தண்ணியும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பாகு எப்படி காய்ச்சறதுன்னு தெரியும். சிங்கிள் கம்பி பதம் நமக்கு வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு கொதித்து முடிச்சதுக்கு அப்புறமா வர அந்த சிங்கிள் கம்பி பதம் இருந்துச்சுனாவே நமக்கு போதும். ஒரு 3 சொட் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பாகு காய்ச்சி வச்சதுக்கப்புறமா அது லிக்விடாகவே இருக்கிறதுக்காக, கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம லெமன் ஒரு 3 சொட்டு சேர்த்திக்கிங்க, நமக்கு போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. கையில் லைட்டாக சின்ன கம்பி பதம் தான் நமக்கு வந்துருச்சு. நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சிருக்கிற மாவு அதை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மாவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அரைச்சி செய்யணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, இட்லி அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும், அவ்வளோதான். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம அரிசி தனிப்பட்ட முறையில் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு. இப்போ நான் இட்லி தோசைக்கு அரைச்சிருக்கிற மாதிரியே தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது கூட ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் தான் இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கலர் சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் நம்ம தேன் மிட்டாய் கலர் கொடுக்கும். நாங்கள் எல்லோ கலர் இருந்ததுனால இதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேன் மிட்டாய் ரொம்ப சூப்பராக வரும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஸ்பூன்லேயோ அல்லது கைகள்லையோ சின்ன சின்னதாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே கருகுனாப்புறம் இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப சின்னதாக போடுங்க. அது சின்னதாக போடுறப்பே நமக்கு பஃபியாக நல்லா உப்பி வரும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அது குலோப் ஜாமுன் மாதிரி பெருசாயிரும். ஸோ சின்ன சின்னதாக போடுங்க. உங்களுக்கு சூப்பரான கரெக்டான ஷேப்பில் தேன் மிட்டாய் கிடைக்கும். 2 பக்கமே கரண்டில் நல்லா சுழட்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸில் நமக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பாகு சூடாக இருக்கிறப்பவே இதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்தளவுக்கு நமக்கு அந்த ஜீரா இறங்காது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே நம்ம பொரிச்சு எடுத்துருக்கிற இதை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா தேன் மிட்டாய்களையும் இந்த மாதிரி பாகில் போட்டு எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் அந்த பாகில் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா அதோட பாகு இனிப்புத்தன்மையெல்லாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். 2 ஹவர்ஸ் ஜீரோவில் இருந்ததுக்கு அதுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேன் மிட்டாயை சாப்பிட்றப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்வீட் மெமரிஸாக இருந்துச்சு அதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.